பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை மீகா 1வது அதிகாரம் 3வது வசனம். இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார், அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார் என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசி மூலமாக கிமு 7வது நூற்றாண்டுல கர்த்தராகிய தேவன் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகை குறித்து இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். இது 2வது வருகை குறித்து சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசன வசனம். பாருங்க, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து முதல் முறையே வரல. முதல் முறை வருவதற்கும் மிகவும் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஆனால் முதல் வருகை வருவதற்கு முன்னாடியே அவர் என்ன செய்யறாரு? 2வது வருகையை குறித்து அவர் அவ்வளவு தெளிவாய் பேசியிருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, 2000 வருடங்கள் இயேசு கிறிஸ்து முதல் வருகை முடிந்து 2000 வருஷங்கள் முடிந்தோ நம்ம இன்னைக்கு அநேக நேரங்களில் ஆண்டோடைய 2ஆம் வருகை, அவருடைய ரகசிய வருகை, அவர் மேகத்துல வரப்போகிறார் என்கிற அந்த சத்தியத்தை அறியாதபடிக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் இருக்கிற பிரகாரமா இருக்க போகிறது என்று நினைத்து நாம் உலகத்தை மட்டும் நாம் அனுபவித்தால் போதும் என்று சொல்லி இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பரலோகத்தை மறந்தவர்களாக என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காய் கர்த்தர் இன்னைக்கு மீகா தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார். பாருங்க, 2700 வருடத்துக்கு முன்னாடியே 2வது வருகை குறித்து கர்த்தர் பேசுனது உண்மையானால் இன்றைக்கும் கர்த்தர் கடைசி நாட்களில் நம்ம கடைசி நிமிடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு கூட கர்த்தர் இன்னைக்கு கடைசி காலத்துல ஊழியக்காரர்கள் அநேகரை எழுப்பி கடைசி காலங்களை குறித்தும் அவருடைய வருகை குறித்தும் பேசி கொண்டிருக்கிறார். அதனால நம்ம நிதானித்து பாருங்கள், அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.